சரியா? கோவப்படாத. இந்தா நைட் எல்லாம் உடம்பு வலின்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்குதான் இது. உடம்பு வலிக்குது நான் எப்ப சொன்னேன்? ஹியோ, நீதான் தூக்கத்துல உடம்பு வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்த. அதுக்குதான் நான் இத ரெடி பண்ணேன். குடிச்சிட்டு போ. அதெல்லாம் இருக்கட்டும், நான் போய் பேசிட்டு வந்து அப்புறம் குடிச்சுக்கிறேன். ஹியோ, குடிச்சிட்டு போயா. உனக்காக தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். மாமா, அக்கா தான் உனக்காக அக்கறையா மருந்து கொண்டு வந்திருக்குல்ல, குடிச்சிட்டு தான் போய மாமா. உனக்கும் அக்காவுக்கும் திடீர்னு என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சக்தி அக்கா நம்ம கிட்ட சத்தியம் வாங்கிருக்கா, ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு இருக்குடி. அப்ப எதுக்குக்கா நாம இங்க வந்திருக்கோம்? இங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்கவா? எனக்கு தெரியல. அவ சொன்னது எல்லாம் தப்புடி. அவ சொல்றத எல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இது நம்ம சக்தியோட வாழ்க்கடி. நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில சக்தி அக்கா வச்சிருக்காளே, அது புரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு எல்லாமே புரியுது. அவ கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம். வா அண்ணா, இங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரிம்மா. இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்தாங்க? ஏன் நாங்க உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி சொல்லலக்கா. எதுக்கு கேட்டேன்னா, அக்கா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ப்ளீஸ்க்கா, நான் சொன்ன விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். வாக்கா. இவர் எதுக்கு இங்க வராரு? அக்கா, நீ இவர்கிட்ட ஏதாவது சொன்னியா? ஹே, நான் ஏதோ அவர்கிட்ட சொல்லலடி. அப்புறம் எதுக்கு இங்க வராரு? மூணு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. வாங்க உள்ள போலாம். வாங்க. அப்பா ஒரு நிமிஷம், என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயமாவா? ஓ, வாழ்க்கை விஷயமா தாமா? என்ன? எனக்கு புரியல. ஏன் வாழ்க்கை விஷயமா நீங்க என்ன பேச போறீங்க? இந்த பாருமா, நீங்க மூணு பேரும் நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியுமா சக்தி. நீ கர்ப்பமா இல்ல, அந்த சரண்யா தான் கர்ப்பமா இருக்கா. எங்க இந்த உண்மை ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரிஞ்சு சரண்யா வாழ்க்கை வீணாகி போயிருந்துட்டு நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ண துணிஞ்சிட்ட சக்தி. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் சும்மா இருந்தா நான்லாம் ஒரு அப்பாவா சக்தி? அப்பாவை விடு, நான்லாம் ஒரு மனுஷனா? என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா சக்தி. உங்க மூணு பேருக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இதை பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கோட இந்த பிரச்சனையெல்லாம் தீரட்டும். நீ உன் புகுந்த வீட்டுல மரியாதையோட புருஷனோட சந்தோஷமா இருக்கணுமா? இல்ல, என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் தலையிட வேண்டாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா. நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல நான் கேட்க போறதே இல்லம்மா. ரங்கநாயகி அம்மாவை பார்த்து பேசத்தான் போறேன். யமுனா, துர்கா, சக்தி, டாக்டர் என்னாச்சு?
அப்பாக்கு என்னாச்சு? பேசிக்கிட்டே இருந்தாரு, திடீர்னு வாமிட் பண்ணிட்டாரு. என்னாச்சு டாக்டர்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குறேன்னா அவர் விஷம் சாப்பிட்டுருக்காரு. விஷமா? எங்க அப்பா எதுக்கு விஷம் சாப்பிடணும்? அவரு தைரியமான ஆள் டாக்டர். அவரு விஷம்லாம் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அப்ப யாராவது கொடுத்துருப்பாங்க. டாக்டர், ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்குமோ? நோ நோ நோ, இது ஃபுட் பாய்சன் இல்ல, இது நிஜ பாய்சன். டாக்டர், அப்பா உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? கரெக்ட் டைமுக்கு இவரை கூட்டிட்டு வந்துட்டீங்க. மாத்து மருந்து கொடுத்துருக்கோம், இல்லைன்னா கை கால் விளங்காம போயிருக்கோம். ஐயோ. நைட் ஃபுல்லா இங்கேயே இருக்கட்டும், நான் காலையில வந்து பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஓகே டாக்டர், நாங்க இப்ப போய் பார்க்கலாமா? தாராளமா போய் பாருங்க. சரி. அக்கா, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அப்பா இங்க இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இவங்க அப்பாவை பார்த்தாங்கன்னா புஷ்பா என்ன செய்வா? அக்கா, புஷ்பாவும் சங்கலியும் வந்திருக்காங்க. பயப்படாதீங்கம்மா, நான் அவளை பாத்துக்கிறேன். அப்பா, உங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கே உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்க இங்க வரத்துக்குள்ள ஏதாவது பண்ணணும்க்கா. ஏதாவது யோசிங்க. சங்கிலி, அந்த ஆளு தப்பிச்சிட்டான். அந்த மீனாட்சியோட 3 பொண்ணுங்க தான் அந்த மனுஷனை எங்கேயோ பாதுகாப்பா கொண்டு போயிருக்காளுங்க போல இருக்கு. பாரு, ரிப்ஸ் எல்லாம் பாதியிலேயே இருக்கு. நாம வர்றது எப்படிக்கா அவளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்? அக்கா, இப்பதான் போயிருக்கணும். அதுக்குள்ள எவ்வளவு தூரம் போயிருக்க முடியும்? மாமாவை நான் போய் தூக்கிட்டு வரேன். இத பாரு சங்கிலி, விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு தான் பிரச்சனை. அந்த ஆளு எல்லா விஷயத்தையும் அவளுங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஆளை தூக்கிடணும்டா. அக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. போறேன், அந்த ஆளை தூக்கிட்டு வரேன். தொரடா, எங்கன்னு பாருடா. எங்க போன அந்த ஆளு? வாடா போக்கா. அந்த பக்கம் போய் பாரு. சரிக்கா. ஏய், இருக்காரா? அக்கா, அந்த ஆள் அங்கெல்லாம் இல்லக்கா. டேய், நீ நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேன்க்கா. நிச்சயமா இந்த 3 பேர் தான் அந்த மனுஷனை மறைச்சு வச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இப்போ திடீர்னு எதுக்கு எங்க வீட்ல வந்து அவரை தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அவருக்கு என்னாச்சு? என்னடி
எங்க கிட்டயே போட்டு வாங்குறீங்களா? ஒழுங்கு மரியாதையா அந்த ஆளு எங்க இருக்காருன்னு சொல்லிடுங்க, இல்ல பிரச்சனை பெருசாயிடும். என்ன மிரட்டுறியா? ஆ? முதல்ல 2 பேரும் வெளியில போங்க. பொண்ணுங்க இருக்கிற வீட்ல நைட்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போங்கங்கறல. போங்க முதல்ல வெளிய. டேய் சங்கிலி நில்லு. இல்லல, கிளம்பு. உங்களுக்கு இருக்குடி. நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். சொல்லுங்க சாமி. மகளே, புதுசா கல்யாணம் ஆனவங்க நல்ல நாள் பார்த்து அந்த தாலிய பிரிச்சு கோத்து கட்டிக்கணும். அத நீ பண்ணியாமா? சீக்கிரமே இந்த சடங்கை செய்யறது நல்லது. இல்லனா உன் புருஷனுக்கு எது வேணாலும் ஆகலாம். உன் புருஷனோட உசுரு கூட ஆபத்து வரலாம். தாலி ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் உனக்கு தனியா சொல்ல வேண்டியதில்லை. நீ பண்ண பூஜையோட புண்ணியம் அது உன்னையும் உன் புருஷனையும் காப்பாத்தி இருக்கு. உன் நல்ல நேரம் அந்த பராசக்தி என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. என்ன செய்யணுமோ அதை சீக்கிரமா செஞ்சிருமா. அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல தாயி. ஓம் நமச்சிவாய. இங்க வாமா. சீக்கிரமே இந்த சடங்கை செய்யறது நல்லது. இல்லனா உன் புருஷனுக்கு எது வேணாலும் ஆகலாம். உன் புருஷனோட உசுரு கூட ஆபத்து வரலாம். சக்தி, டிஃபன்ல பண்ணிட்டேன். அப்பாக்கு நீ கொடுத்துட்டு கிளம்புன. ஏ துர்கா அக்கா, அப்பாவை நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் அங்க போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. சரியா? ம்.
ஏய் என்னடி சித்தர் சொன்னதை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்கியா? இங்க பாரு, நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா அதையே தான் யோசிச்சுட்டு இருப்ப. எழுந்துரு போ, அப்பாக்கு போய் டிஃபன் எடுத்துட்டு வந்து கொடு. எழுந்துரு சக்தி. உடம்பு இப்ப எப்படின்னா இருக்கு? பரவாயில்லம்மா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப பயந்துட்டேன். சக்தியும் ரொம்ப பயந்துட்டான்னு. நல்ல வேலை அந்த சாமி தானே உன்னை காப்பாத்திருக்கு. கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். நல்ல வேலை சீரியஸா ஒன்றும் ஆகல. நீ சொன்ன மாதிரி அந்த சாமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ணே வரியாண்ண, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இப்பவா? ம். ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்குமா, நாளைக்கு போலாமா? ஐயோ இல்லண்ணே, இப்பவே போயாகணும். அப்படி என்னமா அவசரம்? அது இல்லண்ணே, பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்க. எனக்கும் கோயிலுக்கு போகணும் போல இருக்கு. நீயும் இப்ப சொன்னல சாமி கிட்ட நன்றி சொல்லணும்னு. வான போயிட்டு வந்துடலாம். வான. சரண்யா எதுக்கு இவ்ளோ அவசரமா வெற்றியை கோயிலுக்கு கூப்பிடுறா? அக்கா, சரண்யா அன்னைக்கு ஃபோன் பண்ணி வெற்றி வராரா இல்லையான்னு கேளு. இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. இல்லைன்னா நான் வந்திருப்பேன். எப்படி கோயிலுக்கு கூட்டிட்டு போறது? சக்தி வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அண்ணா வான. அட வான்றல்ல. சரி சரி, வரேன் வா. போ. யாரு இப்ப சரண்யாக்கு போன் பண்றது? ஏன் அதை பார்த்ததும் சரண்யா அவ்வளோ ஷாக் ஆனா? இப்ப எதுக்கு வெற்றியை இவ கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறா? என்னவோ இடிக்குதே. நிச்சயமா இதுல என்னமோ இருக்கு. இவங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அத்தைக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். பூஜா, என்னம்மா வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? அத்தை, வீட்ல இருந்து திடீர்னு வெற்றி சரண்யாவும் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போனாங்க அத்தை. சரி, ஏன் இவ்வளவு அவசரமா போறாங்கன்னு சொல்லி நானும் உங்க பின்னாடியே வந்து பார்த்தா, இங்க கோயில்ல வந்து பார்த்தா சக்தியோட குடும்பமே இருக்குத. அவங்க அங்க என்ன பண்றாங்க பூஜா? எனக்கு சரியா தெரியல அத்தை. ஆனா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் புரியுது. நான் வீடியோ கால்ல காட்டுறேன், நீங்க கட் பண்ணாம கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க. அக்கா, நீங்கெல்லாம் வந்து தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்க. அண்ணி, நீங்களும் வந்து பூஜை பண்ணுங்க. சாமி, என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய காப்பாத்த சக்தி தன்னோட வாழ்க்கையை பலி கொடுக்க துணிஞ்சிட்டா. இப்ப நான் இந்த பண்ற பூஜை சக்தி தாலி அவளோட கழுத்துல என்னன்னைக்குமே நிலைச்சு இருக்கணும்ன்றதுக்காக தான். எங்களை கைவிட்டுறாத சாமி. வெற்றி, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீயே வந்து பூஜை பண்ணு. ஏய், நானுமா? பண்ணுங்க.
எங்க அக்காக்கு கல்யாணமாகவே நீங்க தான் காரணம். வாங்க. கரெக்டா சொன்னா. வாங்க வெற்றி, வந்து பண்ணுங்க. போ. அண்ணா, நீ பூஜை பண்ணும்போது இந்த தாலியை கட்டிக்க போறவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு நிலைச்சு நிக்கணும்னு வேண்டிக்கும். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. அட இதுக்கு எதுக்கு இங்க தேங்க்ஸ்? சும்மா இருங்க. அண்ணா, நீ நல்லா வேண்டிக்கிட்டியா? பின்ன இந்த தாலி அந்த பொண்ணு கழுத்துல காலா காலத்துக்கும் இருக்கும். அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கு. ரங்கநாயகி, என்ன சொல்ற நீ? இப்பவே கல்யாணமா? கல்யாணத்தை எப்படி அவசர அவசரமா நடத்துவாங்க? ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வெற்றி நேரங்காலம் பார்க்காம தாலியை கட்டிட்டு இப்ப அவன் படுற பாட பாத்துட்டு இருக்கல்ல. இங்க பாரு ரங்கநாயகி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத. அதெல்லாம் முடியாதுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்கணுங்க. இந்த கல்யாணத்தை சக்தியே நடத்தி கொடுப்பான். இதுதாங்க இந்த ரங்கநாயகியோட முடிவு. நாம திட்டம் போட்டபடி பூஜாவுக்கும் வெற்றிக்கும் ஊரை கூட்டி கல்யாணம் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வேறங்க. ஆனா இது இப்ப இங்க நடக்கணும். அவ வருத்தப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குங்க. எப்ப சக்தி வெற்றிக்கே தெரியாம இவ்வளவு தூரம் பண்ணிட்டாலோ அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியலங்க. அத்தை, நான் ஏன் இப்படி பண்ணனே கொஞ்சம் கேளுங்க அத்தை. சத்தியமா வெற்றியோட நிலத்துக்காக தான் நான் இதை எல்லாமே பண்ணேன். வெற்றிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல அத்தை? அதான் சக்தி, இங்க உன் வழக்கமெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இப்பவே வெற்றி பூஜாவோட கல்யாணத்தை நீதான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். கோதண்டம், கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் உடனே போய் பண்ணுங்க. சரிங்கம்மா. இப்ப என்ன பண்ண போறேன்? இப்ப என்ன பண்ண போறேன்னு நான் கேட்டேன். தாலி பிரிச்சு கட்டி 5 நிமிஷத்துல உன் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட போறானே, அப்ப கூட நீ அமைதியே தான் இருப்பியா சக்தி? ஏய், உன்னதான் கேக்குறேன். அமைதியாவே இரு. வெற்றி, உனக்கு ஏண்டி அப்படி ஒரு பிடிவாதம்? எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடு, இல்ல எங்களையாவது சொல்ல விடு. சக்திகா, இதுக்கு பேரு தைரியம் இல்ல, அசட்டு தைரியம். கொஞ்சமாவது யோசிக்கா. யமுனக்கா, துர்கா, என்ன ஆனாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதையும் மீறி நீங்க உண்மையை சொன்னா அப்பவே நீங்க 2 பேரும் என்ன மறந்துட வேண்டியதுதான். நான் பண்ணி கொடுத்த சத்தியம் எனக்கு ரொம்ப முக்கியம். சத்தியமா? பெரிய சத்தியம். உன்னை கார்னர் பண்றதுக்காக உன்கிட்ட சத்தியம் வாங்கிருக்காங்க உன் மாமியார். அதுக்கு பேரு சத்தியம் இல்லக்கா. என்ன செஞ்சா நீ மாட்டிப்பேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பொறி வச்சு புடிச்சிருக்காங்க உன் மாமியார். நான் சொன்னது அந்த சத்தியத்தை இல்ல, நான் சரண்யா அன்னைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை. உட்காரு.
சக்தி தெரியும் சக்தி, இன்னொரு பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டுறத என்னால் பார்க்க முடியாது. இப்போ நீயே ஓடி வந்து உண்மையை சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சாமி நிச்சயமா என்னை கைவிடாது. பூஜா, ஏய் பூஜா, கண்ணு திற. பூஜா, ஏய் பூஜா, சீக்கிரம் தண்ணி கொண்டு வாங்க யாராவது. கொண்டு வந்து என்ன பண்ண போற ரங்கநாயகி? தண்ணி தெளிச்சு எழுப்பி திரும்ப வெற்றியை தாலி கட்ட சொல்ல போறியா? ஆமாங்க ரங்கநாயகி, உனக்கு ஏன் அந்த பிடிவாதம்? நம்ம பையன் வாழ்க்கையை விட பிடிவாதம் தான் முக்கியமா போச்சு இல்ல உனக்கு? இப்ப எதுக்கு அவசரமா இந்த கல்யாணம்? வெற்றி, நான் சொல்லும் போது நீ நம்பல, இப்ப பாத்தியா? பூஜாவை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப என்ன சொல்ற? நான் பூஜாவுக்கு தாலி கட்ட மணமேடைக்கு போனப்போ நீ எங்க தனியா வந்த? நான் தாலி கட்ட போறத பார்க்க முடியாம தானே? எதுக்கு அதெல்லாம்? எப்படியோ கல்யாணம் நின்னுடுச்சுல, விடு. அப்படி ஈஸியா விடக்கூடிய விஷயமா இது? இப்ப சரி, இந்த நிமிஷம் கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா நாளைக்கே கல்யாண மண்டபத்துல திரும்பவும் இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. அப்ப என்ன பண்ணுவ? அப்பவும் இதே மாதிரி நிக்கணும் கனவு கண்டுட்டு இருக்காது. வேற வழியே இல்லாம எல்லாரும் முன்னாடி அம்மாவுக்காகவும் அவங்க கட்டாயத்துக்காகவும் நான் பூஜா கழுத்துல தாலி கட்ட வேண்டியது வரலாம். அது நடக்காம இருக்கணும்னா உண்மை என்னன்னு நீ சொல்லியே ஆகணும். இல்லனா இப்ப நீ சந்தோஷப்பட்டேல, அது நிரந்தரமா இருக்காது, வெறும் தற்காலிகம் தான். வெற்றி, வெற்றி. சக்தி, வெற்றி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. பூஜா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா ரங்கநாயகி அம்மா அப்படியே விட்டுருவாங்களா? திரும்ப வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி திரும்ப அவன் மனசை மாத்த மாட்டாங்களா? சக்திகா, இப்பவே வெற்றியை கூப்பிட்டு எல்லா உண்மையையும் சொல்லிடலாம்க்கா. ப்ளீஸ்க்கா, கூப்பிடு. வேண்டாம் துர்கா. எப்படி இந்த கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி அந்த கல்யாணமும் நிக்கும். இங்க பாரு சக்தி, எல்லா நேரமும் உனக்கு சாதகமா நடக்காது. நடக்கும்க்கா, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். இந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. கண்டிப்பா இன்னொரு தடவை கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அதுவும் நிக்கும். ஒருவேளை அது நிக்கலனா வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்டினா அப்ப என்ன பண்ணுவ? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்களும் அதே தானே நினைச்சீங்க. உண்மையை சொல்லுங்க, நினைச்சீங்களா இல்லையா? அந்த கல்யாணம் நடந்ததா? இல்ல பூஜாவே மாலையை தூக்கி போட்டு வேண்டான்னு போனால.
எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? என் டார்லிங், நீ உன்னை போய் பிளாக்மெயில் பண்ணுவனா? பூஜா, இந்த வீடியோவையும் போட்டோவையும் இப்பவே கொண்டு போய் காமிச்சு உன் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். ஆனா நான் இப்படி செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்பவும் நான் உன்னை லவ் பண்றேன் பூஜா. ஏய், அதெல்லாம் பழைய கதை. இப்போ உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. ஒரே பேமெண்ட்ல கேஷா செட்டில் பண்றேன். சொல்லு. பணம்னு சொன்னதும் உடனே சரின்னு சொல்லிடுவேன் நினைச்சியா? பூஜா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இப்பவே நீ போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். இல்லன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். அப்புறம் எல்லார் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் உன் இஷ்டம். வெற்றி, வெற்றி, நீ பாட்டுக்கு இங்க ஃப்ரீயா இரு. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? என்ன வெற்றி, கல்யாணத்தை நான் திடீர்னு நிறுத்திட்டேன்னு சொல்லி என் மேல ஏதாவது உனக்கு கோவமா? சாரி வெற்றி, மாமா அவ்வளோ சொல்லும் போது நானும் கொஞ்சம் கேட்கணும்ல. சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? வெற்றி, நானும் நீயும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க. நாம வேணா ஒரு நாள் எங்கேயாச்சும் டூர் மாதிரி போயிட்டு வரலாமா? யாரும் இல்லாத இடம், நீயும் நானும் மட்டும். பிளான் பண்ணவா? வெற்றி, எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன். உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சும் புரியுதா வெற்றி? ஏன் வெற்றி இப்படி எதுவுமே பேச மாட்டேங்கிற? பூஜா, நான் உன்னை கேக்குறேன், சொல்றியா? லவ் ஃபீல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா உடம்பு அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். எவ்வளவு சோகத்துல இருந்தாலும் அவளை நினைச்சாலே மனசுக்குள்ள சட்டுன்னு ஒரு சந்தோஷம் வரும். அவ பக்கத்துல வந்து நின்னா 1000 ரோஜா பூவை கொட்டி வச்ச மாதிரி அந்த இடமே ஒரு தோட்டம் மாதிரி மாறிடணும். அவ வெற்றின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாலே இவ சொல்லி என் பேரை வாழ்நாள் முழுக்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத வெற்றி, நான் இருக்கேன்னு அவ சொன்னான்னு வையேன், நான் தாண்டா இந்த உலகத்துக்கே ராஜான்னு வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். சரி வெற்றி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன் கண்டிப்பா. கொன்னுடுவேன். என்னையே அடிச்சிட்டியா? ஏய், இது எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்லி தாண்டி ஆகணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சக்தி, எனக்கும் பூஜாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஆமா, நீ ஏன் எதுக்காக இவ்வளோ கோவப்படுற? ஒரு தாஜ்மஹால் உடைஞ்சதுக்கே இவ்வளோ கோவப்படுறிய சக்தி. நாளைக்கு பூஜா கழுத்தில் நான் தாலி கட்டும் போது
என்ன பாக்குற? என் புருஷன் உங்க வீட்ல இல்லன்னு அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் சொல்லிட்டா நான் உடனே நம்பிடுவேனா? அதுக்குதான் போலீஸோட வந்திருக்கேன். இத பாரு, நீயா ஒத்துக்கிட்டனா நல்லது, இல்லனா நீயும் உள்ள போக வேண்டியதுதான். உங்களுக்கு நாங்க எத்தனை தடவை தான் சொல்றது? எங்க அப்பா ஏன் இங்க வர போறாரு? சார் இவ நல்லா போய் சொல்றா சார். நீங்க உள்ள போய் தேடி பாருங்க, போங்க. சார், இவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் எங்களை செக் பண்றதுக்காக வரீங்க. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த அம்மாவோட புருஷனை நீங்க கடத்தி வச்சிருக்கிறதா இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் நாங்க செக் பண்ண வந்திருக்கோம். நாங்க ஏன் சார் எங்க அப்பாவை கடத்தி வைக்கணும்? சார், இவகிட்ட என்ன சார் பேச்சு? நீங்க உள்ள போய் தேடுங்க. அந்த ஆள் உள்ள மட்டும் இருந்தாரு தரன்னு இழுத்துருவாங்க சார். இங்க பாரு சங்கிலி, நான் அவர் இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, நீ போய் பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் இல்லாம தான் அந்த ரூம்ல ஒரு பேட்டி இருந்துச்சா?